ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SudhaSri கிச்சன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சேமியா பக்கோடாங்க. சேமியாவை பயன்படுத்தி நம்ம ரொம்ப அருமையான இந்த பக்கோடா ரெசிபி பண்ணியிருக்கோம். சத்தம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு, நல்லா முறுமுறுன்னு குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வெளியில் பேக்கரி எதாவது போனால் கூட இந்த மாதிரிலாம் சேமியா பக்கோடா கிடைக்காதுங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸாக சாப்பிடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. சேமியா பக்கோடா சேர்த்துக்கு இந்த கப்பில் ஒரு 4 கப்பு தண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேங்க இந்த வானிலையில். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதித்து வந்துருச்சுங்க. கொதித்து வந்தோடனே நான் 200 கிராம் அணில் சேமியா தான் எடுத்திருக்கேன். இந்த அணில் சேமியா வறுத்த சேமியா நமக்கு கடையில் கிடைக்குது இல்லைங்களா, அந்த சேமியா தான் அதில் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நல்லா இந்த சேமியா நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது மூடி வைக்கலாங்க. இப்போ ஒரு வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ 2 நிமிஷம் கழிச்சு இந்த சேமியா எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணுங்க. இப்போ சுடு தண்ணியில் போட்ட சேமியாவை நம்ம வடிகட்டியாச்சுங்க. அடுத்தது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம சுடு தண்ணியில் போட்ட இந்த சேமியா இருக்குது பார்த்திங்களா, ரொம்பவும் குழையாது, அதே சமயத்தில் உதிரி உதிரியாகவும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கணுங்க. ரொம்ப குழஞ்சா நல்லா இருக்காது பக்கோடாவுக்கு நமக்கு. இப்போ இந்த பவுலில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சேமியா கூட நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு துருவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். இது வேக வைக்காத உருளைக்கிழங்கு தான் நான் சீவி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இதோட சேர்த்துக்கலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு இது மட்டும் தான் சேர்க்குறோம், அதனால் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. அடுத்து ஒரு 1/2 ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கடையில் ரஸ்க்கு கிடைக்குது பார்த்திங்களா, அந்த ரஸ்க்கு நான் தூளாக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த ரஸ்க்கு பவுட்ரு வந்து ஒரு 3 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்தது கார்ன் மாவு ஒரு 4 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நம்ம அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்மளுடைய சேமியா பக்கோடா ரொம்ப சூப்பராக இருக்கும். தண்ணி சேர்க்க தேவையில்லை. தண்ணி சேர்த்தோம்னா நமக்கு எண்ணெய் குடிக்கும், அதனால் இப்படியே நம்ம கலந்து விடுவோங்க. இதை ஃபுல்லாக கலந்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக நம்ம கேசரி பொடி ரெட் கலரில் சேர்த்துருக்கேன். இதை சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ சேமியா பக்கோடாவுக்கு நமக்கு மாவுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டோங்க. அடுத்தது எப்படி பொரிக்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வானிலையில் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சேமியா பக்கோடா மாவை கையில் எடுத்துக்கிட்டு, இதுக்கு ஷேப்பெல்லாம் கிடையாது பக்கோடாவுக்கு, நம்ம இப்படி உதிர்த்து விட்டாலே போதும். இந்த உதிர்த்து விட்ற அளவுக்கு மாவு நம்ம கரெக்டாக செய்யணுங்க. நம்ம உதிர்த்து விட்ட பிறகு அதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா சத்தம்லாம் அடங்கின பிறகு நம்ம இந்த சேமியா பக்கோடாக்களை எடுத்துடணுங்க. கலர்ஃபுல்லாக நல்லா சூப்பராக இருக்குது பார்த்திங்களா. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இப்படி வேறு ஒரு தட்டுக்கு நம்ம இப்படி மாற்றி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்து வந்துடலாங்க. ரொம்ப சூப்பராக அட்டகாசமான முறுமுறு டேஸ்ட்டில் நம்மளுடைய சேமியா பக்கோடா ரெடி. உங்களுக்கு இந்த சேமியா பக்கோடா பிடிச்சிருந்துச்சுன்னா SudhaSri கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.